இன்றைய காணொளியில நாம பார்க்கக்கூடிய இந்த திருக்கோவில் ஒரு அழகான இரட்டை கோவில். காசி விஸ்வநாதர் மற்றும் வேணுகோபால சுவாமி திருக்கோவில் இரண்டு ஒரே இடத்துல அமைந்திருக்குங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் நெடுஞ்சாலையில பூந்தமல்லியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் பாப்பன் சத்திரம் என்ற அழகான ஊர்ல அமைந்துள்ளதுங்க. இந்த அற்புதமான திருக்கோவில். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மல சங்கர். இங்கு கோவில் எப்படி அமைந்தது? வெங்கையா என்ற ஜமீன்தார் அவர்கள் வாரணாசிக்கு நடந்து சென்று குழந்தை பேருக்காக பிரார்த்தனை செய்துள்ளார். அங்கு ஒரு அகோரியை கண்டார். அவர் ஒரு சிவலிங்கத்தையும் கொடுத்துள்ளார். அகோரி வெங்கையாவிடம், எங்கு நிலம் தங்க நிறத்தில் காணப்படுகிறதோ அங்கு கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்யுமாறும் கூறியுள்ளார். மேலும் லிங்கமானது எந்த இடத்தில் கையிலிருந்து கீழே விழுகிறதோ அந்த இடத்தையே தேர்வும் செய்ய சொன்னார். வெங்கையா திரும்பி வரும் வழியில் பாப்பன் சத்திரத்தில் நிலம் தங்க நிறத்தில் இருப்பதையும் கண்டார். லிங்கமும் கீழே விழுந்தன. எனவே இந்த இடத்தையே தேர்வு செய்தார். இங்குள்ள இடத்தை வாங்கி சிவபெருமானுக்கு ஆலயத்தையும் எழுப்பினார். இங்கேயே பெருமாள் கோவிலும் அமைந்துள்ளது. ஆலயத்தின் மூலவர் காசி விஸ்வநாதர் இங்கு அருள்பாலிக்கின்றார். அன்னை விஷாலாட்சி தாயார் இங்கு அருள்பாலிக்கின்றார். இந்த ஆலய வளாகத்திலேயே பெருமாளுக்கென்று தனி ஆலயமும் அமைந்துள்ளது. இக்கோவிலை சுற்றி வரசித்தி விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி, அன்னபூரணி தாயார் ஆகியோருக்கென தனித்தனி சன்னதிகளும் அமைந்துள்ளன. நவகிரக சன்னதியில் வித்தியாசமாக அனைத்து நவகிரக இறைவன்களும் தன் மனைவிகளோடு இங்கு அருள்பாலிக்கின்றார்கள். ஆலயத்தில் ராஜகோபுரம் கிடையாது, மொட்டை கோபுரம் நம்மை வரவேற்கின்றன. ஆலயத்தில் நுழைந்ததுமே பலிபீடம், கொடிமரம் ஆகியவை அமைந்துள்ளன. இது போன்ற பழமையான வரலாற்று சிறப்புடைய ஆலயம் நம்ம காணொலியில் இடம்பெறுகிறது. நீங்க என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.